இன்னைக்கு தான் உண்மை எல்லாமே தெரிய வந்துச்சு. அதனால தான் நானே முன் வந்து மனப்பூர்வமா வாக்குமூலம் தர்றேன் மேடம். ஓகே, கோ ஹெட். மேடம், என்னோட பூர்வீகம் வந்து கேரளா. ரொம்ப பாரம்பரியமான குடும்பம். எனக்கு ஒரே பையன். நானும் அவனை நல்லா தான் வளர்த்தேன். ஆனா அவன் தப்பான வழியில போயிட்டான். நகை, பணம், அது இதுன்னு கொள்ளையடிக்க ஆரம்பிச்சான். இன்ஸ்பெக்டர், இவர் சொல்ற எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்கா? மேடம், எல்லாமே உங்க டேபிள்லயே வச்சிருக்கேன் மேடம். அந்த கிரீன் கலர் ஃபைல் எடுத்து பாருங்க. ஓகே, சொல்லுங்க. என்ன இருந்தாலும் நான் பெத்த மகன் இல்லையா, அதனால அவன் செஞ்சதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன். அப்பதான் தமிழ்நாட்டில இருந்து சவுந்தரபாண்டின்னு ஒருத்தர் என் மகனை தேடி வந்தார். மேடம், இந்த கேஸ்ல அக்யூஸ்டா இருக்கிற சவுந்தரபாண்டியன் அவர் சொல்றாரு மேடம். சொல்லுங்க. என் மகனை தேடி வந்தவர் திருச்செந்தூர் கோயில்ல தர்மகர்த்தாவா இருக்கிறதாகவும், அந்த கோயில்ல எக்கச்சக்கமான நகை இருக்கிறதாகவும் அவர் சொல்ற மாதிரி அந்த நகையெல்லாம் திருடி அவர்கிட்ட கொடுக்கணும்னு பேரம் பேசினார். அவரு பேரம் பேசினது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் முன்னாடிதான் அவங்க 2 பேரும் பேரம் பேசினாங்க. கோயிலுக்குள்ள போறதுக்கு அவரே வழி பண்ணி கொடுக்கறதாகவும், கருவூல சாவிய அவரே தர்றதாகவும் சொன்னார். வர்ற நகையில 2 பேரும் பாதிக்கு பாதி எடுத்துக்கலாம்னு சொன்னார். இது நடந்தது எல்லாமே 2000வது வருஷத்துல. திருச்செந்தூர் சேர்ந்த செந்தூர் முருகன் கோயில்ல நகை திருட்டு போன சம்பவம் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு மேடம். டீடைல்ஸ் ஃபைல்ல இருக்கு மேடம். அவர் சொன்ன மாதிரியே என் மகனும் நகையெல்லாம் திருடி கொடுத்துருக்கான். இது எப்படி எனக்கு தெரியும்னா, அவன் நகையெல்லாம் திருடி கொடுத்துட்டு ஏதோ ஒரு இடத்துல இருந்து எனக்கு போன் பண்ணி வேலையை முடிச்சிட்டேன்னு சொன்னான். ஐ see. அதுக்கப்புறம்? அப்புறம்தான் என் மகனை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தகவல் வந்தது மேடம். எனக்கு ஒரே பையன் மேடம். முத்தா 2 குழந்தைங்க. அவனை துடிக்க கொலை பண்ணியிருக்காங்க மேடம். இங்க வந்து பார்த்தா சூடாமணின்னு ஒரு பொம்பளை தான் என் மகனை கொண்டு இருக்காங்கன்னு போலீஸ்ல கேஸ் இருக்கு. அந்த சூடாமணி என் அம்மாதாமா. நிஜமாவா? உங்க அம்மாவை கொலை பண்ணாங்க? இல்ல மேடம், அத பத்தின முழு உண்மைய தனியன் சொல்லுவாரு. சரி, நீங்க மேல சொல்லுங்க. நானும் முட்டாள்தனமா போலீஸ் சொன்னதை நம்பிட்டேன். என் மகனை கொலை பண்ண சூடாமணிய எப்படியாவது கொன்னு போடணும்னு நான் பைத்தியமா அலைஞ்சேன். ஆனா நேத்து நைட்டு தான் இந்த இருக்கான சனிய, அந்த சவுந்தரபாண்டியோட கூட்டாளி, இவன் உண்மையை சொல்லிதான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சது. என் மகனை கொண்டது அந்த சவுந்தரபாண்டி தான். அவன் ஏதோ பேசி அந்த சூடாமணிய கொலை செஞ்சதா ஒத்துக்க வச்சிருக்கான். கொலைகாரன்னு தெரியாமலேயே நான் அந்த சவுந்தரபாண்டிக்கு உதவி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மேடம். சண்முகம், நீ என்ன மன்னிச்சிருப்பா. உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணுமா? இல்லைங்கம்மா, நான் சொல்ல வந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டேம்மா. சனியன், அம்மா. வாங்க. வணக்கம்மா. நீங்க சொல்லுங்க சனியன். உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைய நீங்க தாராளமா சொல்லலாம். நீங்களாவே முன் வந்து மனசார தானே வாக்குமூலம் கொடுக்குறீங்க. போலீசார் உங்களை அடிச்சோ மிரட்டியோ வாக்குமூலம் கொடுக்கும்படி உங்களை வற்புறுத்தலையே. அம்மா, நான் யாரு மேலேயும் குத்தம் சொல்ல விரும்பலம்மா. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் உண்மைம்மா. உண்மையதான் நீங்க இங்க சொல்லணும். இவங்க சொல்ற மாதிரி எதுவுமே இல்லம்மா.
எங்க ஐயா சவுந்தர பாண்டி ரொம்ப நல்லவருமா. இல்ல எனக்கு புரியல. உங்களை சவுந்தர பாண்டிக்கு எதிரா நீங்க வாக்குமூலம் தர போறீங்கன்னு போலீஸ் சொல்றாங்க. நீங்க இப்ப மாத்தி சொல்ல போறீங்களா? மேடம் அவன் போய் சொல்றான் மேடம். ஸ்டேஷன்ல வச்சு அவன் கொடுத்த வாக்குமூலம் இருக்கு. அந்த வீடியோ வேணா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் என்ன வேணா சொல்லியிருந்தாலும் சட்டப்படி அது எதுவுமே செல்லாது. ஏன் முன்னாடி அவர் சொல்றது மட்டும்தான் செல்லும். சோ நீங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம பேசாம அமைதியா இருங்க. இல்லனா உங்களை நான் வெளியில நிக்க வச்சிருவேன். மிஸ்டர் சனியன், அம்மா நீங்க தைரியமா உங்க தரப்பு வாக்குமூலத்தை கொடுக்கலாம்.